Yeah. For that sake only I want to clarify this. No need. Not necessary. Thank you, bye. Mr. Mahesh. Yes, doctor. உங்க அம்மா உடம்புல இருந்து அப்ப வேற ஏதோ பயோப்சி பர்பஸ்க்காக எடுக்கப்பட்ட தோல் திசைகளை நல்ல முறையில பிரிசர்வ் பண்ணி வச்சிருந்ததுனால நோ ப்ராப்ளம் ஐ திங்க். எங்க அம்மா மாதிரியே ஒருத்தரை நீங்க உருவாக்கி கொடுக்க முடியும் இல்லையா டாக்டர்? I think he is totally mistaken the whole thing. மகேஷ், அங்கிள், உங்க அம்மா மாதிரியே ஒருத்தர்னா உங்க அம்மா ஏஜ் உடைய ஒருத்தரை நீ எதிர்பார்க்கறியா? அங்கிள் நீங்க கேக்குறது எனக்கு புரியல. அப்போ எங்க அம்மா எனக்கு எப்படிதான் கிடைப்பாங்க? இத பத்தி எனக்கு ஐடியா இல்ல. நான் சொல்றேன். உங்க மதரோட டிஷ்யூஸ்ல இருந்து எடுக்கப்படுற ஏதாவது ஒரு செல்லை எடுத்து அத பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் அத மனித கருவா உருவாக்கணும். என்ன கருவா? எஸ், அந்த கரு ஒரு வாடகை தாய் வயித்துல வளரும். இதுக்கெல்லாம் வாடகை தாய் கிடைப்பாங்களா? என்கிட்ட அதுக்குன்னு 10-15 பேர் இருக்காங்க. பணம் செலவு பண்ண நீ தயாருனா நான் 10-15 குழந்தைங்களை கூட ரெடி பண்ணிடுவேன். அந்த மாதிரி நடந்துட்டா உன் கண்ணு முன்னாடி உங்க அம்மா ரூபத்துல 10-15 பேர் நடமாடுவாங்க. இது என்னால நம்பவும் முடியல. நீங்க சொல்றத என்னால நம்பாம இருக்கவும் முடியல அங்கிள். மிஸ்டர் மகேஷ், இந்த உலகத்துல விஞ்ஞானம் நிமிஷத்துக்கு நிமிஷம் வளர்ந்துகிட்டே போகுது. இந்த 21st செஞ்சுரியோட மிகப்பெரிய அற்புதம் குளோனிங். அமெரிக்காலையும் ஜெர்மனிலையும் இந்த குளோனிங் முறைய உபயோகப்படுத்தி ஹார்ட்டையும் குரங்கையும் ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க. மினிசோட்டா யூனிவர்சிட்டியில ஒரு குளோனிங் மனிதனையும் உருவாக்கி உலா விட்டுட்டாங்க. இந்தியாவிலையும் இந்த சாதனை பண்றதுக்கு தான் நான் முழு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் அதிகமா செலவாகும். அந்த பணத்தை யார் கொடுக்க தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு குளோனிங் மூலமா ஆட்களை உருவாக்கி தர நான் தயாரா இருக்கேன். நோ ப்ராப்ளம் மேடம். எனக்கு பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. எவ்வளவு பணம் அட்வான்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். எனக்கு எங்க அம்மா என் கண்ணு முன்னாடி வரணும். மகேஷ், நல்லா யோசிச்சுக்க. உங்க அம்மாவை நாங்க ஒரு குழந்தையா கொடுக்க போறோம். உனக்கு 50 வயசு ஆகும்போது உங்க அம்மாவுக்கு அதுல பாதி வயசு தான் இருக்கும். யாருக்கு கிடைக்கும் அங்கிள் இந்த பாக்கியம்? என் அம்மா முகம் எனக்கு தெரியணும். எவ்வளவு பணம் தேவை? 3 கோடி ஆகும். முதல்ல அவ்வளவு பணத்தையும் நான் பே பண்ணுமா? நானோ 20 lakhs கொடுத்தா மட்டும் போதும். ஏன்னா ஜெர்மனில இருந்து செல் டிவைடர் மிஷினை வர வைக்கணும். அது வந்து சேர 20 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் குளோனிங் வேலை ஆரம்பமாகும். ஓகே டாக்டர், ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை நான் ஈவினிங் அனுப்புறேன். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே. டாக்டர், அவர் அனுப்பிட்டு வந்துடுறேன். அங்கிள், என்னப்பா? டாக்டர் எங்க அம்மாவை நல்லபடியா உருவாக்கிடுவாங்கல்ல? அதெல்லாம் பக்காவா நடக்கும். உனக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா சொல்லு, கிளியர் பண்ண சொல்றேன். எனக்கு இத எப்படி கேக்குறதுனே தெரியல. ஆனாலும் ஒரு டிஷ்யூல இருக்கிற ஒரு செல்லை வச்சு எங்க அம்மாவோட ரூபத்தை எப்படி ஒரு குழந்தைக்குள்ள கொண்டு வர முடியும்? இதுக்கு நானே விளக்கம் தர முடியும். அதாவது நம்ம உடம்புல பாடி செல், செக்ஸ் செல்னு 2 இருக்கு. அந்த பாடி செல்ல குரோமோசோம்னு சொல்லப்படுற அணுத்திரள்கள் 46 இருக்கும். ஆனா செக்ஸ் செல்ல அதே அணுத்திரள்கள் 23 தான் இருக்கும். ஜீன்கள்னு சொல்லப்படுற இதுல தான் ஒரு மனுஷனோட உருவ அமைப்பு, நிறம், குணம், அறிவுத்திறன் எல்லாமே பதிவாயிருக்கும். இது வரைக்கும் புரிஞ்சுதா? புரிஞ்சுது அங்கிள். அடுத்தத கவனமா கேட்கணும். 46 குரோமோசோம்களை கொண்ட பாடி செல்லை எடுத்து தனியா வச்சுக்கணும். செக்ஸ் செல்லுல இருந்து ஒரு பெண் முட்டையை எடுத்து அதோட உட்கருவை நீக்கப்பட்ட செல்லுக்குள்ள பாடி செல்லோட உட்கருவை சேர்க்கணும். அதை ஒரு கருவா கன்சிடர் பண்ணலாம். அந்த செல்லு 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். வளர்ற மனுஷன் பாடி செல்லுக்குரிய மனுஷனோட ஜெராக்ஸா இருப்பான். ஓகேயா? ஓகே அங்கிள். சரி, நான் கிளம்புறேன். ஓகே. ஓகே, பாய். பாய் அங்கிள்.
வண்டியை கொஞ்சம் ஓரமா நிறுத்துறியா? சார், நீங்க யாரு? அது ஒரு பெரிய கதை, அதை நான் அப்புறமா சொல்றேன். முதல்ல நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சார்? இப்ப நீங்க பேசின டீல்ல பணம் தர மாட்டேன்னு சொல்லணும். ஏன்? சொல்லுங்க, சொல்றேன். நீங்க யாரு? அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். சொல்லுவீங்களா? சொல்றேன் சார். யார்ப்பா நீங்க? என் பெட்ரூம்ல என்ன பண்றீங்க? ஏய், எழுந்துடா. என் பேரு கிரண். உங்ககிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு, பேசிட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் பேசுறதுக்கு வெளியே ஹால் இருக்குல்ல, அங்க உட்காந்து பேசலாம். ஏய், எழுந்துடா. அவனால எந்திரிக்கவும் முடியாது, உட்காந்து பேசவும் முடியாது. எங்க போறதுனாலும் அவனை நான் தூக்கிட்டு தான் போகணும். நான் ரன்னிங்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் சார். அத்லெட்டிக், ஹாக்கி பிளேயர். ஆனா இன்னைக்கு என் நிலைமையை பாருங்க சார். ஏன்பா, என்ன ஆச்சு? அது என் வயித்தை கத்தியால கிழிச்சு உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு எடுத்து யாரோ ஒரு டாக்டர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சிவா சிவா, இந்த அக்கிரமமான வேலையை செஞ்சது யாரு? அதை கண்டுபிடிக்கணும்னா உங்க உதவி தேவை சார். அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். ஒரு நிமிஷம். யாருக்கு சார் ஃபோன் பண்றீங்க? போலீஸ்க்கு. வேணாம் சார். ஏன்பா, ஒரு வயசு பையன், அதுவும் ஆரோக்கியமா இருக்கிறவன எவனோ ஒரு சைக்கோ டாக்டர் இந்த மாதிரி அறுத்து ஏதோ பண்ணிருக்கான். ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்ல இருக்கிறன்னா எப்படிப்பா சும்மா இருக்க முடியும்? என் ஃப்ரெண்டு போலீஸ்ல இருக்கான், அவனோட ஹெல்ப்பை கேட்கலான்னு ஃபோன் பண்ணா வேண்டான்னு சொல்றேன். இப்போ நீங்க எதுக்காக போலீஸை கூப்பிடுறீங்க? அந்த டாக்டர் யாருன்னு கண்டுபிடிக்கத்தானே? ஆமா, அவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அவன் இல்ல சார். பின்ன? அவள். என்ன சொல்ற? ஒரு லேடி டாக்டரா இப்படிப்பட்ட அக்கிரமத்தை பண்ணது? ஆமா சார். லேடினா விட்டுற முடியுமா? அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்ல. போலீஸை கூப்பிடலாம் தம்பி, என் பேச்ச கேளு. இல்ல சார், நாங்க இங்க வந்தது உங்ககிட்ட வேற ஒரு உதவி கேட்கலாம். என்ன உதவி? அந்த லேடி டாக்டரை எங்க கிட்ட நீங்க தான் கூட்டிட்டு வரணும். என்ன சொன்ன? நான் கூட்டிட்டு வரணுமா? ஆமா சார். அப்படின்னா அந்த லேடி டாக்டர் எனக்கு தெரியுமா? தெரியும். யாரு? டாக்டர் வெங்கடலட்சுமி. யாரு? டாக்டர் வெங்கடலட்சுமி. அவங்களா? ஆமா, அவங்க தான். அந்த அம்மா விஐபிங்கிறதால எங்களால நேரடியா அட்டாக் பண்ண முடியாது. அதனால அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா தான் அந்த அம்மாவை கடத்தி ஆகணும். அதுக்கு தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கோம். இங்க பார்ப்பா, நான் நல்லது பண்ணலாம்னு நினைச்சா எனக்கே பிரச்சனை பண்றீங்களா? என்ன வச்சு அவங்கள கடத்தி என்ன பண்ண போறீங்க? கொலை பண்ண போறோம். இங்க பாரு தம்பி, நீங்கெல்லாம் யூத், உங்களுக்கு ஏதோ அநியாயம் நடந்திருக்கு, ஹெல்ப் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். ஆனா என்ன மிரட்டி ஏதாவது செய்யலாம்னு நினைச்சா சாரிப்பா, நான் செய்ய மாட்டேன். நீங்க அந்த டாக்டர் கூட்டிட்டு வருவீங்க? என்னால முடியாது. இல்ல, கூட்டிட்டு வருவீங்க. மாட்டேன். செஞ்சில வெக்கேஷன் போயிருக்கிற உங்க மனைவிய மகளும் எங்க கண்காணிப்புல இருக்காங்க. யாருப்பா நீங்க? என் ஃபேமிலி அங்க இருக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? போய் தானே சொல்ற. ஏன் டாக்டர், எலவம்பட்டி கிராமம் முத்துசாமி நாயக்கர் வீடுன்னு டீட்டெயிலா சொல்லணுமா? சரி, நான் இப்ப என்ன பண்ணணும்? அந்த அம்மாவை இங்க கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே? ஆமா சார். சரி, கூட்டிட்டு வரேன். குட். அப்படி வாங்க.